வணக்கம். இன்றைக்கி மை ஹோம் மை கிச்சனில் பருப்பு அடை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம். பச்சரிசி அடைக்கு நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும், கொஞ்சம் மொறுமொறுன்னு வரும். அதனால் அப்புறமேட்டு ஒரு கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்துட்டு இது கூடவே அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு, அப்புறம் அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு இதையும் சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு இதையும் சேர்த்துட்டு இதில் தண்ணி ஊற்றி இதை நல்லா ஒரு 3 தடவை களைஞ்சி எடுத்துக்கலாம். ஏன்னா அரிசி இதிலலாம் பருப்பு இதிலலாம் புழுதி இருக்கும். அதனால் கழுவிட்டு 2-3 தடவை கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் இந்த மாதிரி களைஞ்சி எடுத்துட்டேன் 3 தடவை. அப்புறம் மறுபடியும் இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா பருப்பு நல்லா ஊறி வரணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் நிறையாவே தண்ணி ஊற்றிட்டு அதில் நான் 6 மிளகாவையும் தண்ணியிலே போட்டுடலாம். அதுவும் தண்ணியில் ஊறி அரைக்கும் போது நல்லா அரைஞ்சிரும். அதனால் நல்லா 2 மணி நேரம் ஊறணும். நல்லா 2 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமேட்டு எடுத்து அந்த தண்ணி இருக்கு இல்லையா, ஊறினதுக்கப்புறம் மீதி தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். வடித்து எடுத்துட்டு இப்போ இதில் அரைக்கும் போதே இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிடலாம். உப்பு, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக. உங்களுக்கு நிறைய கருவேப்பிலை இருந்தால் பிடிக்கணும் போட்டுக்கலாம், இல்லைனா கம்மியாக வேணுனாலும் கம்மியாக சேர்த்துக்கலாம். இது அவ்வளோதான். இதை நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா தண்ணி, அந்த தண்ணியை சேர்த்து தண்ணி பத்தலைன்னா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அரைக்கும் போதே கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிக்கோங்க, ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம். நான் எடுத்து வச்ச தண்ணி ஊற்றியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். கரண்டிலேருந்து ஈஸியாக உழுவாத மாதிரி நல்லா இட்லி மாவு அரைப்போம் இல்லையா, அதை விட இன்னும் நல்லா கெட்டியாக அரைச்சிருக்கேன். இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ இதில் கட் பண்ண சின்ன வெங்காயம் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி கொத்தமல்லி தலையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை நம்ம அரைக்கும் போதே நிறையா போட்டு அரைச்சதுனால இப்போ நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். அப்புறம் இது கூட 1 டீஸ்பூன் குட்டி குட்டியாக கட் பண்ண பூண்டு, அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ண இஞ்சி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். உங்களுக்கு இஞ்சி பூண்டு பிடிக்காது அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிடலாம். எனக்கு இஞ்சி பூண்டோட டேஸ்ட்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் இஞ்சி பூண்டு இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு நம்ம மீதி இருக்கு இல்லையா தண்ணி, அதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் பேன் வச்சுட்டு நம்ம அரைச்ச மாவு இருக்கு இல்லையா, அதை போட்டுட்டு அதை கரண்டிலலாம் நல்லா தள்ள முடியாது, அதனால் கையை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு இப்படி கை வச்சு அப்படியே தட்டினோன்னே நல்லா ரவுண்டாக தட்டி விட்டுடலாம். இது கையில் தட்டுறதுனால நல்லா மொத்தமாக வரும் அடை. அதனால் நடுவில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஓட்டை போட்டு அந்த ஓட்டையில் நம்ம எண்ணெய் விடணும். அப்போ தான் அந்த எண்ணெய் அடைக்கி நடுவில்லாம் போய் நல்லா எல்லா பக்கமும் எண்ணெய் சேர்ந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். மாதிரி ஓட்டை போட்ட இடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு சுற்றிலும் எண்ணெய் விடணும். அப்புறம் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். வந்ததுக்கப்புறமேட்டு எடுத்துடலாம். இதே மாதிரியே இன்னொரு அடையும் தட்டிக்கலாம். இந்த அடை ரொம்ப மொத்தமாக இருக்கும் இல்லையா, அதனால் குழந்தைங்க சாப்பிடும்போது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. மொத்தமாக இருக்குது, கடிச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாவுலேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தோசை மாவு மாதிரி ஆற்றி தோசை மாதிரி கொஞ்சம் நல்லா மெலிசாக வாத்து கொடுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது மீதி எடுத்து வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை அந்த மாவில் சேர்த்து அதையும் நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். அப்படியே கரண்டிலேருந்து எடுத்து ஊற்றுனா நல்லா அப்படியே ஃப்ளூவியாக வர மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் எல்லா தண்ணியும் ஊற்றி.
அவ்வளோதான், எல்லாத்தையும் ஊற்றி நல்லா கரைச்சிட்டேன். இப்போ இதை வந்து தோசை சட்டியில் ஊற்றி எப்படி தோசை மாதிரி வாக்குறது, அவ்வளோதான். இப்படி ஊற்றிட்டு இப்போ இது பாருங்கள், கரண்டியில் தேய்ச்சாவே நல்லா வந்துடும், தோசை மாதிரி நல்லா மெலிசாக வந்துடும். இது வந்து அந்த அடை மாதிரி மொத்தமாக இல்லாமல் மெலிசாக இருக்க நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதுக்கு வந்து ஓட்டை போட தேவையில்ல, ஏன்னா இதுலேயே நிறைய குட்டி குட்டியாக ஹோல்ஸ் வரும். அதனால் இந்த மாதிரி ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுதான், இந்த பக்கமும் இந்த மாதிரி நல்லா டார்க் ஸ்பாட் வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட அடை ரெடி ஆகிடுச்சு. அடை கூட நான் சாப்பிட்றதுக்கு அவியலும் வெல்லமும் எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மை ஹோம் மை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.